Yeah, good morning, everyone. Yeah, let's wait for a few more minutes for everyone to join. So then we can start with the webinar. So yeah, I guess it is a good time to start. So let's begin now. ஸோ இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் ஏன் இன்சூரன்ஸ் எடுக்கணுங்கிற கேள்வி இருக்கும். அண்ட் நான் ஹெல்த்தியா இருக்கும்போது எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் தேவையா? இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் மீ ரைட் நவ் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே பொதுவாவே இருக்கிறது தான். பட் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். அது ஏன்னா, இட் கிவ்ஸ் யூ ஃபைனான்ஷியல் புரொடெக்ஷன். ஸோ உங்களோட ஃபைனான்ஷியலா ஏதாச்சும் ஒரு லாஸ் ஏற்படும்போது, சே லைக் ஒரு in case of any medical emergencies or any theft or loss of assets like பில்டிங்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருதுனாலோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால பெட்டரா டேக்கிள் பண்ண முடியும். அண்ட் மேக்ஸிமம் வந்து இன்சூரன்ஸ் இல்லாத பட்சத்துல நம்ம சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து ஒரு லாஸ வந்து டேக்கிள் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். வேறேஸ் இன்சூரன்ஸ் நம்ம கையில இருந்துச்சுன்னா, நம்ம அந்த அமௌண்ட்ட வந்து இன்சூரன்ஸ்ல இருந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆ ஸ்மால் அமௌண்ட்ட நம்ம இன்னைக்கு பிரீமியமா பே பண்றது மூலியமா, ஹியூஜ் லாஸ ஃபியூச்சர்ல நம்மளால அவாய்ட் பண்ணிக்க முடியும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க ஒரு 10 லாக் சம் அஷ்யூர்ட் எடுத்திருக்கீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்ல. அதுக்கு யூ ஆர் பேயிங் அ பிரீமியம் ஆஃப் 19,000 பெர் ஆனம்னு வச்சுக்கலாம். ஃபார் அ ஃபேமிலி ஆஃப் 4. ஆனா, ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது, அப் டூ 10 லாக் வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். வேர் இட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் யூ. இல்லன்னா, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாத பட்சத்துல, இந்த 10 லாக்ஸையும் நீங்க கம்ப்ளீட்டா உங்க கையில இருந்து பேர் பண்ற மாரி இருக்கும். ஸோ, விச் வில் அஃபெக்ட் யுவர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஈவன் இட் கேன் லீட் டூ சம் கொலாப்ஸ் இன் யுவர் ஃபைனான்ஷியல் பிளான்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ். அண்ட் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். வை? பிகாஸ் யூ நோ யூ ஆர் இன்ஷூர்ட் அண்ட் யூ ஹாவ் அ பேக்கப் ஆர் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி இருக்குங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட குடுக்கும். ஸோ எனி எமர்ஜென்சி ஆர் எனி ரிஸ்க் தட் யூ ஆர் கோயிங் த்ரூ, யூ கேன் ஹேவ் அ பீஸ் தட் ஓகே இங்க ஒரு விஷயம் நமக்கு இத ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்குங்கிறது உங்களுக்கு இருக்கும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூனால யாராச்சும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆற சிச்சுவேஷன்ல, அந்த மாரி தருணத்துல நம்ம வந்து ஜாப்க்கு போக மாட்டோம். நம்ம லவ்ட் ஒன்ஸ பாத்துக்கிறதுக்கு நம்ம பக்கத்திலேயே இருக்க வேண்டிய தருணத்துல, நமக்கு ஃபைனான்ஷியலா நம்ம லீவ்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ, நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆல்ரெடி நமக்கு லாஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்கும். அண்ட் தென் இதோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சேர்த்து யூ வில் பி கெட்டிங் ஸ்ட்ரெஸ்ட் அவுட். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும்போது, யூ கேன் ஹேவ் அ பீஸ் ஆஃப் மைண்ட். ஓகே, திஸ் இஸ் தேர் ஃபார் அ பேக்கப் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் யா, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக். வாட் இன்சூரன்ஸ் இஸ்? யா. இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டெர்மா தெரியலாம். வெளில இருந்து பார்க்கறதுக்கு. ஓ! திஸ் இஸ் சச் அ பிக் டாபிக் டூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இட் இஸ் சோ காம்ப்ளிகேட்டட்ன்ற மாரி நெறைய பேர் ஃபீல் பண்றது இட்ஸ் டூ காமன். ஆனா இன்சூரன்ஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். அது எப்படி வொர்க் ஆகும்னா, இட் இஸ் அ ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ பேசிக்கா வந்து எப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஏற்படுற ஒரு ரிஸ்க். சே இட் மைட் பி அ லைக் டியூ டூ ஆக்சிடென்ட்னால ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் உருவாகலாம். ஆர் உங்களுக்கு வந்து இல்னஸ்னாலயோ, இல்ல வந்து பிசினஸ் லாஸ்னாலயோ உங்களுக்கு ஏதோ ஒரு ரிஸ்க் உருவாது அப்படின்னு சொன்னா, அந்த ரிஸ்க்க மொத்தமா நீங்க பேர் பண்றதுக்கு பதிலா, அந்த ரிஸ்க்க நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. ஸோ பேசிக்கா இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு அக்ரீமெண்ட். வேர் த இன்சூர்ட் பெர்சன் அதாவது பாலிசி ஹோல்டர் அண்ட் தென் த இன்சூரன்ஸ் புரொவைடர், இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்க 2 பேரும் ஒரு அக்ரீமெண்ட்குள்ள வராங்க.
இந்த அக்ரீமெண்ட் எப்படி வொர்க் ஆகும்னா, நான் உங்களுக்கு பிரீமியம் அமௌண்ட் பே பண்ணுவேன். அண்ட் எனக்குன்னு ஒரு லாஸோ, இல்ல எனக்குன்னு ஒரு எமர்ஜென்சி நீட்ஸ் இருக்கும்போது, நீங்க எனக்கு அப் டூ த சம் அஷ்யூர்ட் வந்து அதுக்கு கிளைம் ப்ராசஸ் பண்ணணுங்கிறது. அண்ட் இட் வொர்க்ஸ் இன் அ பூலிங் மெத்தட். ஸோ பூலிங் மெத்தட்ங்கிறது எப்படின்னா, நெறைய இன்சூர்ட் பெர்சன்ஸ் கிட்டக்க இருந்து பிரீமியம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட்ல யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு ரிஸ்க்ன்னு வரும்போது, அந்த பூல் பண்ண அமௌண்ட்ட அந்த பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு குடுத்து உதவுறது தான் பூலிங் மெத்தட். ஸோ திஸ் இஸ் ஹவ் இன்சூரன்ஸ் வொர்க். அண்ட் ஏன் அ பொதுவா இன்சூரன்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, உங்களுக்கு ஃபைனான்ஷியல் புரொடெக்ஷன் குடுக்குறதுக்காகவே வந்து உருவாக்கப்பட்ட ஒண்ணு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் எமர்ஜென்சிஸ்லாம் வரம்போது, நீங்க அத டேக்கிள் பண்றதுக்கு மேக்ஸிமம் உங்க சேவிங்ஸ்ல இருந்து அமௌண்ட் எடுத்து போட்டு, நம்மோ அந்த லைக் சே ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு 1,00,000 பில் வரம்போது, யூ வில் எண்ட் அப் இன் அ சிச்சுவேஷன் வேர் யூ கோ சி யூர் சேவிங்ஸ் இதுல இருக்கா? இந்த சேவிங்ஸ டைவர்ட் பண்ணி நம்ம இதுல போடலாமா? இல்ல நம்ம வேற யார்கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்ட வாங்கலாம்? அப்படின்றத நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலா, இன்சூரன்ஸ் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஃபைனான்ஷியல் புரொடெக்ஷன குடுக்கும். ஸோ அந்த அமௌண்ட்ட ஓகே நான் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்குனா நான் அதுல கிளைம் பண்ணிக்கலாம். என்னோட கார்ல ஏதாச்சும் ஒரு ரிப்பேர் ஆச்சுன்னா, ஓகே இந்த மோட்டார் இன்சூரன்ஸ் இருக்கு. நான் அதையும் வந்து கிளைம் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அகைன் இட் வொர்க்ஸ் அஸ் அன் இன்வெஸ்ட்மென்ட் செக்யூரிட்டி. ஸோ பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க எல்லாருமே ஒரு கோல நோக்கி தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கோல ரீச் பண்றதுக்கு அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டா டிராவல் பண்றாங்க, ஆர் அவங்களோட அமௌண்ட் எவ்வளவா ஒர்க் ஆகுது அப்படின்றது எல்லாமே நெறைய ஸ்ட்ராட்டஜிஸா அமைஞ்சாலும், ஒரு முக்கியமான ரோல வந்து இன்சூரன்ஸும் ப்ளே பண்ணுது. ஆ லைக் நெறைய சிச்சுவேஷன்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ற அமௌண்ட்ட ரெடீம் பண்றதுக்கான காரணமா மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் அமையுது. அன்எக்ஸ்பெக்டடா வர இந்த பில்ஸ் எல்லாத்தையும் டாக்கிள் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து ரெடீம் பண்றாங்க. சோ விச் கிரியேட்ஸ் அ ஃபைனான்ஷியல் செட்பேக் இன் தியர் இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னி. அண்ட் அவங்களோட கோல அவங்களால ஈஸியா ரீச் பண்ண முடியறதில்ல. அதே சமயத்துல ஒரு இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா, அவங்களால அவங்களோட கோல நோக்கி இன்னும் பெட்டரா ஃபோகஸ்டா டிராவல் பண்ண முடியும். சோ நெக்ஸ்ட் ரிஸ்க் ஆஃப் நாட் ஹேவிங் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் இல்லாதனால, நீங்க என்னலாம் ரிஸ்க் நீங்க மேக்ஸிமம் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி, ஆ லெட்ஸ் லெட்ஸ் ஜஸ்ட் ஹேவ் அ கிளான்ஸ். ஸோ பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் வந்து இல்லாத சிச்சுவேஷன்ஸ்ல சடனா ஏற்படுற எமர்ஜென்சிஸையும், ஃபைனான்ஷியல் லாஸஸையும் டாக்கிள் பண்றது நெறைய பேருக்கு கஷ்டமாவே அமையுது. ரீசென்ட்டா ஒரு ஃபைனான்ஷியல் செக்டர்ல ஒரு ஒரு பேங்க் ஸ்பெசிஃபிக்கா அவங்க ரிலீஸ் பண்ண ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, பர்சனல் லோன்ஸ் எடுக்கிறதுல 28% ஆஃப் த பர்சனல் லோன்ஸ் டேக்கன் ஆர் டூ டாக்கிள் த மெடிக்கல் எமர்ஜென்சிஸ். ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சிஸ பேர் பண்றதுக்காகவே இவங்க போய் லோன்ஸ் எல்லாம் அதுவும் பர்சனல் லோன்ஸா எடுத்துடுறாங்க. ஸோ வேர் எண்ட் ஆஃப் த டே வி ஆர் கெட்டிங் இன்டு த டெப்ட் ட்ராப்ஸ். ஸோ கரெக்ட்டான இன்சூரன்ஸ் இல்லாதனாலயோ, இல்ல இன்சூரன்ஸ் எடுக்காதனால இந்த இதுக்கு அவங்க லோன் கட்டுறாங்க. அண்ட் அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க. ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிராபேக்ஸ் தான். அகைன் இன் தியர் ஃபைனான்ஷியல் ஜர்னி. சம்டைம்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்கள்ல நெறைய ரிடம்ப்ஷன் காசா இருக்கிறதும் இதே அ ஃபைனான்ஷியல் ஐ மீன் மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் இதெல்லாம் தான். இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா, அந்த ஒரு டஃப் டைம்த்த உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். யூ டி நாட் கெட் இன்டூ டெப்ட் ட்ராப்ஸ் அண்ட் ஆல்சோ உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்லேருந்து நீங்க ரெடீம் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. உங்களோட பில்ஸ் எல்லாத்தையும் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸே வந்து கிளைம்ல சப்போர்ட் பண்ணி தே வில் டேக் கேர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். யாஹ் காமன் சேலஞ்சஸ் இன் இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும், இன்சூரன்ஸ் எடுக்கிறது சமயத்துல நெறையாவே வந்து சேலஞ்சஸ் வந்து இன்சூர்ட் பெர்சன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆ உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்து, அதுலருந்து ஒண்ண பிக் பண்ண சொல்லும்போது, எது சரி, எது தப்புங்கிற கன்ஃப்யூஷன்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பா வரதான் செய்யும். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் 57 இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில எத்தனையோ பாலிசிஸ் இருக்கு. சே லைக் அ டெர்ம் எடுத்துக்கிட்டா, அதுல வந்து நெறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஹெல்த் எடுத்துக்கிட்டா, அதுல நெறைய கேட்டகரிஸ் இருக்கும். மோட்டார் எடுத்துக்கிட்டா, அதுலயும் நெறைய கேட்டகரிஸ் இருக்கும். இவ்ளோ ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும்போது, உங்களுக்கான ரைட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எது? உங்களுக்கான சரியான டெர்ம் இன்சூரன்ஸ் எது? மோட்டார் இன்சூரன்ஸ்ல வந்து நீங்க எப்படி கவர் பண்ணணும்? பம்பர் டூ பம்பர் போடணுமா? இல்ல எது எடுத்தா கரெக்ட்டா இருக்கும்? அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்களா செலக்ட் பண்றதுங்கும்போது, யூ மைட் ஃபீல் இட் டிஃபிகல்ட். லைக் அ வென் தேர் இஸ் டூ மச் ஆஃப் ஆப்ஷன்ஸ், எண்ட் ஆஃப் த டே பீப்பிள் வில் கெட் கன்ஃப்யூஸ்ட் ஆன் ஹவ் இட் வொர்க்ஸ். ஸோ யாஹ் அது ஒரு பெரிய சேலஞ்சா அமையுது. அத தொடர்ந்து கன்ஃப்யூசிங் பாலிசி டெர்ம்ஸ். பாலிசி டெர்ம்ஸ பொறுத்தவரைக்கும்
இன்சூரன்ஸ்ல நெறைய டெர்ம்ஸ் இருக்கும் டெக்னிக்கலா. ஸோ அத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மேபி ஈசியா தெரியலாம். பட் சம்டைம்ஸ் இட் மைட் ஆல்சோ சீம் டிஃபிகல்ட். ஸோ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு பாலிசி எடுக்கும்போது பேமெண்ட்ங்கிற ஆப்ஷன்ஸ நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்போ நம்ம பாலிசி கிளாஸ்ல பேமெண்ட் இருக்கு அப்டின்னா, அப்ப அத நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்டின்னு சொல்லி தெரிஞ்சு நம்ம பேமெண்ட் அவாய்ட் பண்றப்போ, நம்ம மிஸ் அவுட் பண்ணும்போது ஜோனல் கோப்பேன்னு எங்கேயாச்சும் ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா, அத நம்ம ஃபைன் பிரிண்ட்ஸா இருக்கும்போது நம்ம பார்க்காமலே விட்டுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி விட்டுட்டு கடைசியில ஜோனல் கோப்பை வரம்போது, அதாவது ஜோனல் கோப்பைங்கிறது என்னன்னா, நீங்க ஜோன் பில இருந்து பாலிசி எடுக்கிறீங்க. ஆ வேற சிட்டீஸ் லைக் மதுரை, கோயம்புத்தூர் அந்த மாரி இருக்கிறது எல்லாமே ஜோன் பி சிட்டீஸா வரும். ஜோன் ஏ சிட்டீஸ்ங்கிறது வந்து மும்பை, ஆ கொல்கட்டா இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டீஸ் வந்து ஜோன் ஏன்னு சொல்லுவாங்க. ஜோன் சி சிட்டீஸ் வந்து சில பல கிராமங்கள். இப்போ எக்ஸாம்பிள்க்கு தென்காசி, அந்த மாதிரி நெறைய ஏரியாஸ் எல்லாத்தையும் ஜோன் சின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஜோன்ல இருந்து இன்னொரு ஜோனுக்கு நீங்க போய் வந்து ஆ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து கிளைம் பண்றீங்க அப்டின்னா, ஜோனல் கோப்பேயா உங்களுக்கு 10% இல்ல 20% ஆஃப் யூர் எக்ஸ்பென்சஸ நீங்களே உங்க பாக்கெட்ல இருந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி ஹிட்டன் டெர்ம்ஸ் அண்ட் கன்ஃப்யூசிங் டெர்ம்ஸ் எல்லாமே ஒரு பாலிசில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு கஷ்டமா அமையறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் டிக்ளரேஷன். ஸோ இது வந்து மேக்ஸிமம் எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ்ல, டெர்ம் இன்சூரன்ஸ்லயும் இது வந்து பெரிய முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஆ மோட்டார் இன்சூரன்ஸ்ல அண்ட் அதர் லைக் ப்ராப்பர்ட்டி அண்ட் இதுலலாம் வந்து ஹெல்த் ரிலேட்டட் திங்ஸ் இல்லாத போம்போது, அதுக்கு நம்ம நெசசரியான டீட்டெயில்ஸ் குடுத்தாலே போதும். பட் ஹெல்த் அண்ட் டெர்ம் பொறுத்தவரைக்கும் நமக்கு இருக்கிற ஹெல்த் கண்டிஷன்ஸ நம்ம வந்து பாலிசி புரொவைடர் கிட்ட டிக்ளேர் பண்றது ரொம்பவே அவசியம். ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங்கா அதாவது பாலிசி எடுக்கறக்கு முன்னாடி நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், அத நம்ம இன்சூரன்ஸ் புரொவைடர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றது ரொம்பவே அவசியம். ஸோ ரீசென்ட்டா வந்து ஐ கேம் அக்ராஸ் அ ஸ்டடி. ஸோ ஒரு ஓல்ட் கப்பிள்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து டெலிவெரிஃபிகேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ்லாம் எடுத்தாங்கன்னா, டெலிவெரிஃபிகேஷன் நடக்கும். டெர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிற பட்சத்தில, அவங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் லைக் அ பேசிக் டெஸ்ட் தட் தே கண்டக்ட். இது நடக்கிறப்போ, டெலிவெரிஃபிகேஷன்ல அந்த கப்பிள்ஸ் கிட்டக்க வந்து நீங்க வந்து ஏதாச்சும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டம்போது, அவங்க ஆமா சுகர் இருக்கு, டயபெட்டிக்ஸ்க்கு நான் வந்து ஆ மாத்திரை சாப்பிடுறேன் இதெல்லாமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2 டூ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து பாலிசில வந்து கிளைம்க்காக போயிருக்காங்க. இது அவங்க வந்து கொலஸ்ட்ரால்க்கு ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ்க்கு வந்து அவங்க போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கு கிளைம்க்கு போனாங்க. போன சிச்சுவேஷன்ல என்ன ஆச்சுன்னா, அவங்களோட மெடிகேஷன் ஹிஸ்டரில அதாவது அவங்க எடுத்துட்டு இருக்க டேப்லெட்ஸ் வந்து எப்போ இருந்து எடுக்குறாங்க அப்டின்றத பார்த்ததுல, அவங்க பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொலஸ்ட்ராலுக்கான டேப்லெட்ஸ் ஒண்ணு எடுத்துட்டு இருந்திருக்காங்க. விச் தே வெரன்ட் அவேர் ஆஃப் லைக் அவங்களுக்கே தெரியல அவங்க வந்து கொலஸ்ட்ரால்க்குன்னு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஜஸ்ட் லைக் தட் டாக்டர்ஸ் ஹேவ் பிரிஸ்கிரைப்ட் அண்ட் தென் அவங்க வந்து அந்த டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அத அவங்க டிக்ளேரும் பண்ணல. ஸோ இத ஒரு காரணமா மேற்கோள் காட்டி அந்த பாலிசியோட கிளைம வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இன்சூரன்ஸ் புரொவைடர். ஸோ இந்த மாதிரி வந்து அ லைக் சின்ன சின்ன ரீசன்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி இன்சூரன்ஸ் புரொவைடர்ஸ் வந்து கிளைம் ரிஜெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் நெறையாவே இருக்கு. இட் இஸ் சோ இம்பார்டன்ட் தட் யூ டிக்ளேர் யுவர் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அக்யூரேட்லி டூ த இன்சூரன்ஸ் புரொவைடர் பிஃபோர் ஈவன் யூ கெட் இன்டூ த பாலிசி. ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்குள்ள எதெல்லாம் வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சின்ன வயசுல நடந்திருந்த ஒரு ஆப்பரேஷனோ, இல்ல சர்ஜரிஸோ, இல்ல நீங்க எதுக்காச்சும் ஒரு நாள் லைக் ஒரு ஒரு ஹாஸ்பிடலைசேஷன் ஆயிருக்கு உங்களுக்கு. ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிடலைசேஷன் ஆகிருக்கு. இல்ல நீங்க லாங்கர் டைம்க்கு நீங்க ஒரு மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணி லைக் சாதாரண ஜுரம், காய்ச்சல தவிர, உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு பெருசா நீங்க வந்து ஒரு ஒரு ஹெல்த் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அத நீங்க பெட்டர் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறது. ஈவன் சம்டைம்ஸ் ஃபிட்ஸ் ஆர் லைக் சம் அதர் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கிறது இட் இஸ் அட்வைசபிள். நெக்ஸ்ட் வி கேன் மூவ் டூ வை பீப்பிள் டிலே இன் இன்சூரன்ஸ். பொதுவா இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன காரணிகள் வந்து டிலே பண்றதுக்கு காரணமா இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். லைக் ஹெல்த் இன்சூரன்ஸோ, இல்ல டெர்ம் இன்சூரன்ஸோ நெறைய பேருக்கு தெரியும். இத ஏன் எடுக்கணும் அப்படின்றத கூட லைக் தே வுட் ஹேவ் நோன் த ஃபேக்டர்ஸ் இது இது இதோட ஃபங்ஷன் என்ன? இது எப்படி வொர்க் ஆகுங்கிறது எல்லாம் தெரிஞ்சும், நெறைய தருணத்துல எடுக்காம அத தள்ளி போடுறதுக்கான காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்கன்செப்ஷன். மிஸ்கன்செப்ஷன் பொறுத்தவரைக்கும் இந்த பாலிசி வந்து நமக்கு தேவையில்ல. நம்ம ஹெல்த்தியா தானே இருக்கோம். நமக்கு எதுக்கு இப்போ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்? இல்ல நான் நான் ரொம்ப ஃபிட்டா தானே இருக்கேன். எனக்கு இப்போ எதுக்கு டெர்ம் இன்சூரன்ஸ்? அது எப்பயோ ஏதோ ஒரு அன்சர்டனிங் நடக்குது போறதுங்கிறதுக்காக நான் ஏன் இப்ப எடுத்துக்கணும்? லைக் ஈவன் இன் மோட்டார் நான் வந்து ப்ராப்பரா தான் வெஹிக்கிள்லாம் ஓட்டுறேன்.
அப்படிங்கிறதுக்காக வந்து கம்மியான அமௌண்ட்ல அ பாலிசி எடுத்துக்கிறதோ, இல்ல வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இல்ல பிசினஸ்க்கு வந்து நீங்க புரொடெக்ட் பண்ணாம வச்சுக்கிறதோ, லைக் எனிதிங் இன் தட் கேஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நீட் இருக்கும்போது நீங்க அதுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஸோ நம்ம வந்து தவறான புரிதலும் நெறைய காரணமா இருக்கும். ஸோ லைக் இன்சூரன்ஸ்ல வந்து அது தேவையில்ல நமக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் தென் வந்து என்ட்ட குரூப் இன்சூரன்ஸ் இருக்கு. என்கிட்ட வந்து குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. என் கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணாங்க. என் கம்பெனிலேருந்து குரூப் டெர்ம் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அப்படின்னு நெறைய பேர் நெனச்சுட்டு இருப்பாங்க. வென் யூ மூவ் அவுட் ஆஃப் த கம்பெனி, ஆல் தீஸ் திங்ஸ் வில் கெட் லாஸ்ட். ஸோ அதனால நீங்க இண்டிவிஜுவலா ஒண்ணு வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. அது மேக்ஸிமம் டயத்துல இல்ல இந்த கவரேஜே போதும் அப்டி சொல்லி நெனச்சிடுறாங்க. தேர் ஆர் சம் கேஸஸ் வேர் த கிளையன்ட் ஆர் அ the one who is coming to us will have their group insurance of term. So அப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் அவங்க வந்து அ ஒரு 47 வயசு வரைக்கும் அவங்களோட பாலிசி வந்து கம்பெனியோட இருந்திருக்கு. பட் அதுக்கு மேல அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலா டெர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்றப்போ, அவங்களோட பிரீமியம் வந்து ஹையர் அமௌண்ட்ல இருக்கும். வை? பிகாஸ் டெர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும், நீங்க யங் ஏஜ்ல எடுக்க போம்போது தான் பிரீமியம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். தி எல்டர் யூ கெட் தி பிரீமியம் கெட்ஸ் ஹை. ஸோ அது ஒரு காரணம். அதே மாதிரி அம் நெறைய மிஸ்லீடிங் பீப்பிள் ஆர் கைடன்ஸ் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனால, ஸோ இந்த மாரி காரணத்தினாலயும் வந்து விட்டுர்றாங்க. அப்புறம் ப்ரோக்ராஸ்டினேஷன். ப்ரோக்ராஸ்டினேஷன் பொறுத்தவரைக்கும் இட் இஸ் பேசிக்கலி லைக் இப்போ எனக்கு தேவையில்ல. லைக் ஆஸ் ஐ செட் நீங்க ஹெல்த்தியா இருக்கும்போது, நம்ம ஏன் வந்து எடுத்து வச்சுக்கணும்? எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்தா தானே எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவ. ஆர் எனக்கு எனக்கு இன்னும் எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்காம விடுறது, டிலே பண்ணிட்டே போக போக நமக்கு வந்து ரேட் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாயிடும். இப்போ ஒரு டயபெட்டிக்ஸ் ஆர் அ கொலஸ்ட்ரால் இந்த மாரி எந்த ஒரு டிசீஸுமே இல்லாம நீங்க பாலிசி எடுக்கிறதுக்கும், இந்த மாரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்ல லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்க பாலிசி எடுக்கிறதுக்கும் நெறையவே வித்தியாசம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கவர் பண்றதுக்கு உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் வில் கோ. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் டிபெண்டிங் ஆன் யுவர் டிசீஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பிரீமியமும் வந்து லோடிங்கா விழுகிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ட்ரஸ்ட் இஷ்யூ. ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் இஷ்யூ பொறுத்தவரைக்கும் நம்ம எடுக்கிற இந்த சர்டைன் பாலிசில நமக்கு கிளைம் கிடைக்குமா? கிடைக்காதா? அந்த பாலிசி வந்து இன்சூரன்ஸ் புரொவைடர் ஓட கிளைம் செட்டில்மென்ட் இஷ்யூ இந்த மாரி நெறைய காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிறதுனால, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் நமக்கு கிரியேட் ஆறனாலயும் நெறைய பேர் வந்து இன்சூரன்ஸ் எடுக்காம விட்டுர்றாங்க. இத சிம்பிளா நீங்க வெரிஃபை பண்றதுக்கு நீங்க அந்த கம்பெனியோட கிளைம் செட்டில்மென்ட் ரேஷியோ பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து எவ்வளோ தூரத்துக்கு வர கிளைம்ஸ் வந்து செட்டில் பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு எத்தன கிளைம்ஸ் வருது? அவங்க ஓவராலா எவ்ளோ பாலிசிஸ் பண்ணியிருக்காங்க? ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு அதுல எத்தன கிளைம்ஸ் வருது? அந்த வர்ற கிளைம்ஸ்ல அவங்க எத்தன கிளைம்ஸ செட்டில் பண்றாங்க? சப்போஸ் அவங்க ரிஜெக்ட் பண்றாங்கனாலும், அந்த காஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து என்ன? வேலிடா இருக்கா? ஐஆர்டிஏ ரெகுலேஷன்ஸ் படி இருக்கா? இல்ல வந்து தே ஆர் லைக் ஃபிகரிங் அவுட் சம் ஹோல்ஸ் டூ ஜஸ்ட் நாட் டூ கிவ் யூ கிளைம்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்க கொஞ்சம் பார்த்து அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒருத்தவங்க அ கம்பெனில வந்து பாலிசி வச்சிருக்காங்க இனிஷியலா. அண்ட் தென் தே ஆர் நாட் கெட்டிங் த ரைட் கிளைம். அண்ட் தென் தே ஃபீல் லைக் நான் கட்டின பிரீமியம் எல்லாமே எனக்கு வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் அப்படின்ற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க வந்து தவறான பாலிசி எடுத்த காரணத்தினால, இல்ல வந்து அவங்க அந்த பாலிசி புரொவைடர் அவங்களுக்கு புவர் எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்தனால, பெட்டரா இல்ல அக்யூரேட்டா ஒரு பாலிசி வரங்கும்போது, அத எடுக்காமலே விட்டுர்றாங்க. ஸோ இந்த மாரி காரணத்தினால நெறைய பேர் வந்து ப்ராப்பரான இன்சூரன்ஸ் எடுக்கிறத இல்ல. அண்ட் இப்போ லெட்ஸ் டிஸ்கஸ் ஆன் ஹவ் டூ டேக் யூர் இன்சூரன்ஸ் ரைட். ஸோ யா இன்சூரன்ஸ் வந்து ஏன் எடுக்கல அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட்டா. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் ஆன் எப்படி இத சரி பண்றது? எப்படி நம்ம என்னென்ன பாராமீட்டர்ஸ் வச்சு நம்ம வந்து இன்சூரன்ஸ வந்து அக்யூரேட்டா எடுக்க முடியும் அப்படின்றதுக்கு. ஸோ இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணி பார்க்கணும் உங்க பாலிசிஸ. ஸோ நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கட்டும், டெர்ம் இன்சூரன்ஸா இருக்கட்டும், நீங்க இன்சூரன்ஸ் புரொவைடர நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். அவங்க வந்து எந்த கிரவுண்ட்ஸ்ல வந்து கிளைம் செட்டில் பண்றாங்க? ஆம். அவங்க பாலிசிஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் அந்த பாலிசில என்னென்ன ஆட் ஆன்ஸ் அவைலபிளா இருக்கு? கன்சூமபிள்ஸ்லாம் கவர் பண்றாங்களா? வெயிட்டிங் பீரியட் எவ்வளோ நாள் வச்சிருக்காங்க? இது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். டெர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் அதுல அடிஷனல் ரைடர்ஸ்லாம் என்ன புரொவைட் பண்றாங்க? இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் அதுல வந்து உங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் இருக்கா? ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் கவரேஜ் குடுக்குறாங்களா? இப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இதே வந்து மோட்டார் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் பம்பர் டூ பம்பர் கவரேஜ் இருக்கா? அது வந்து எவ்ளோ ஐடிவி போடுறாங்க? இப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் உங்களோட சம் அஷ்யூர்ட நீங்க ஃபைனலைஸ் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட். ஸோ செக் சம் அஷ்யூர்ட் ஃபைனலைஸ் பண்றதுங்கிறது என்னன்னா, நீங்க எவ்வளோக்கு எடுத்தா அக்யூரேட்டா இருக்கும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபார் அ ஃபேமிலி ஆஃப் 4 வி வுட் ஹைலி ரெக்கமெண்ட். ஸோ ஈச் 5 லேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 20 லேக்ஸ் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம்.
ஆனா இதுதான் உங்களுக்கு மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. யூ கேன் அட்ஜஸ்ட் இட் அக்கார்டிங் டூ யுவர் ஃபைனான்ஸ் அண்ட் உங்களோட பட்ஜெட்டிங்க்கு ஏத்த மாரி நீங்க வந்து ஓகே லைக் லெட் மீ கோ வித் 15 லேக்ஸ் தட் இஸ் ஆல்சோ ஓகே. இஃப் யூ ஃபீல் லைக் யூ வாண்டட் டூ கெட் இட் டூ 50 லேக்ஸ் அண்ட் தென் யூ யூ ஃபீல் லைக் எனக்கு வந்து பெட்டர் கவரேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ ரைட். அண்ட் அகைன் இது வந்து பெர்சன் டூ பெர்சன் இது வந்து ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். அண்ட் உங்க ஃபேமிலி சைஸ பொறுத்து, உங்களோட ரெக்யர்மென்ட்ஸ் பொறுத்து அத நீங்க டிசைட் பண்றது ரொம்பவே முக்கியம். அதே அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டூ அண்டர்ஸ்டாண்ட் த பாலிசி டெர்ம்ஸ். பாலிசி டெர்ம்ஸ் பொறுத்தவரைக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி கோபேமெண்ட்க்கும், ஜோனல் கோபேமெண்ட், அப்புறம் வெயிட்டிங் பீரியட், இனிஷியல் வெயிட்டிங் பீரியட். ஸோ இந்த மாரி நெறைய டெக்னிக்கல் டெர்ம்ஸ் இருக்கும். அந்த டெர்ம்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா, சப்போஸ் இப்போ ஒரு நீங்க கிளைம்ன்னு ஒண்ணு போகும்போது, இந்த இடத்துல இந்த இந்த பாயிண்ட் நாங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்ட்ட நீங்க வந்து இதன் காரணமா நீங்க வந்து எங்களால கிளைம் செட்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ, அந்த பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அதெல்லாம் படிச்சு பார்த்து அது எப்படி வொர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்க பாலிசி எடுத்தீங்கன்னா, யூ வில் நோ இட் பெட்டர். ஹவ் இட் வொர்க்ஸ்ங்கிறது எல்லாமே. அதே மாதிரி நீங்க முக்கியமா பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, பாலிசி டாக்குமெண்ட்ட படிச்சு பார்க்கறது. பாலிசி டாக்குமெண்ட்ஸ்ல சம்டைம்ஸ் யூ வில் ஹேவ் எக்ஸ்க்ளூஷன்ஸ் லிஸ்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து நாங்க கவர் பண்ண மாட்டோம். அப்படிங்கிறதோட லிஸ்ட் இருக்கும். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து ஃபிட்ஸ் இருந்ததுன்னா, லைக் ஹிஸ்டரி ஆஃப் எபிலிப்சி இருந்ததுன்னா, இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இது எக்ஸ்க்ளூஷன்ஸ்லயும் இருக்கும். ஆ அந்த மாரி நெறைய டிசீஸ்க்கு இதெல்லாம் நாங்க கவர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறத வந்து மேக்ஸிமம் கவர் பண்ண மாட்டாங்க. தேர் லைக் இப்போ ஃபியூ கம்பெனிஸ் தட் ஆர் பிரிங்கிங் அப் ஆர்த்ரைட்டிஸ் கவர் ஆல்சோ. பட் காமன்லி இயர்லியர் வந்து அந்த ஆர்த்ரைட்டிஸ்க்குலாம் வந்து கவர் கிடையாது. அப்புறம் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு வந்து கவர் கிடையாது. ஸோ இந்த மாரி நெறையா வந்து எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கும். அது அப்போ உங்க பாலிசிஸ்ல என்னென்ன எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கு ஸ்பெசிஃபிக்கா அப்படின்றத நீங்க பார்க்கணும். டெர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் லாஸ் ஆஃப் லைஃப் வந்து இட் இஸ் கவர்ட் ஆன் வேரியஸ் கிரவுண்ட்ஸ். பட் நீங்களா ஒரு ஹசார்டியஸ் ஈவென்ட்குள்ள நீங்க போறீங்க. லைக் வேர் யூ எண்ட் அப் இன் பஞ்சி ஜம்பிங் ஆர் ஒரு த்ரில்லுக்காக நீங்க வந்து ஸ்கை டைவிங் இந்த மாரிலாம் நீங்க ஏதாச்சும் ட்ரை பண்றீங்க. அதனால யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் லைஃப் வந்து அக்கர் ஆச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க தான் உங்க லைஃப்ப ரிஸ்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்க பாலிசிஸ்ல எக்ஸ்க்ளூஷன்ஸ் என்ன இருக்கு? சம்டைம்ஸ் சப்லிமிட்ஸ் எதுவும் இருக்கா? இப்போ டிசீஸ் வைஸ் சப்லிமிட்ஸ் இருக்கா? இல்ல வேற ஏதாச்சும் லிமிட்டேஷன்ஸ் குடுத்துருக்காங்களா? அப்படிங்கிறது எல்லாமே நீங்க பாலிசிஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து பாலிசி எடுக்கிறது அட்வைசபிள். யா. அண்ட் ஹியர் வி வுட் லைக் டூ discuss to you on how M2W work and what we provide you as a service. So M2W பொறுத்தவரைக்கும் we help you when comparing policies. So policy compare பண்றதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, on multiple grounds. So basically உங்களுக்கு எந்த பாலிசி கரெக்ட்டா இருக்கும். அவுட் ஆஃப் ஆல் தி ப்ராடக்ட்ஸ் லைக் நான் வந்து 57 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கிறதுல ஒரு பெர்ஃபெக்ட் ஆர் அக்யூரேட் கிளைம் செட்டில்மென்ட் ரேஷியோவோட இருக்கிற சில டாப் பிக்ட் ஆர் ஹேண்ட் பிக் கம்பெனிஸ்ல இருந்து அவங்களோட பெஸ்ட் பாலிசிஸ்ல எது கிளையன்ட் கன்வீனியன்ட்டா இருக்கும். அகைன் யூ ஹேவ் லைக் டிஃபரெண்ட் பாராமீட்டர்ஸ் ஆன் உங்களோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் தென் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான பிரீமியம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பாராமீட்டர்ஸ் வச்சுட்டு பேஸ்ட் ஆன் யோர் ரெக்யர்மெண்ட் வில் ஹெல்ப் யூ ஆன் டு கம்பேர் த பாலிசிஸ். அந்த பாலிசிஸோட ஃபீச்சர்ஸ் அதோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வில் ஜஸ்ட் டிஸ்கஸ் வித் யூ. ஸோ வேர் யூ வில் கெட் த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ரிகார்டிங் த ப்ராடக்ட். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும்? அதுல என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் we'll just let you know. அண்ட் ஸ்மூத் இனிஷியேஷன் ப்ராசஸ். ஸோ இனிஷியேஷன் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் அஸ் ஐ செட் இப்போ நீங்க பிடிலாம் டிக்ளேர் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நீங்களா பாலிசி எடுக்க போகும்போது யூ மே டேக் இட் ரைட் அண்ட் தென் த ப்ராசஸ் வுட் லைக் ஃபீல் சோ சிம்பிளர் ஃபார் யூ. பட் அட் டைம்ஸ் நீங்க வந்து யூ மே எண்ட் அப் இன் அ ரிஸ்க் லைக் வேற நீங்க வந்து பிஇடி சரியா டிக்ளேர் பண்ணாம விட்டாலோ, இல்ல சம்டைம்ஸ் வந்து ஈவன் தேர் மைட் பி காஸ் வேர் ஆல்கஹால் கன்சம்ப்ஷன் வந்து அங்க ஒரு கொஸ்டினே இருந்திருக்காது. ஆல்கஹால் கன்சம்ப்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. லைக் வி வுட் ஹேவ் லைக் லெஃப்ட் இட் லைக் ஓகே திஸ் இஸ்ன்ட் அ பிக் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஈஸியா விட்டுக்கலாம். பட் வேறஸ் இந்த ஆல்கஹால் கன்சம்ப்ஷன் மைட் பிகம் அ காஸ் அண்ட் இஷ்யூ ஃபியூச்சர்ல வேறஸ் லிவர் ஓரியன்டட் ஏதாச்சும் ஒரு கிளைம்க்கு போறப்பயோ, இல்ல இந்த மாதிரி இருக்கும்போது வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு இனிஷியேஷன் ப்ராசஸ சிம்பிளரா and the proposal and all the thing for the policy will be done from our end to support claims. And வந்து post initiation support. So பொதுவா நீங்க வந்து like there are many competitors who helps you in taking policy. So அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, they will help you with comparison of policies and then they also help you in taking a policy and and then the relationship with them and you ends right there. So அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போஸ்ட் இனிஷியேஷன் சப்போர்ட் வந்து மேக்ஸிமம் குடுக்க மாட்டாங்க.
So where in M2W we help in to clients in post incision support also. So say for instance இப்போ நீங்க பாலிசி எடுத்துட்டீங்க. டெலி வெரிஃபிகேஷன்க்கு வராங்க. இல்ல ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் டெஸ்ட் வந்து அசைன் பண்றாங்க அப்படின்னா, அந்த டயத்துலயும் சரி, ஆர் ஒரு மோட்டார் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன்க்கு வராங்க அப்படின்னா, அதுலயும் சரி, வி ஹெல்ப் யூ ஆன் தட் சப்போர்ட் ஆல்சோ. அன்டில் உங்க பாலிசி டாக்குமெண்ட் உங்கள ரீச் பண்ற வரைக்கும் த்ரூ இமெயில் ஆர் உங்களுக்கு பிசிக்கல் காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் இஸ் ரெக்வயர்ட்னாலும் அதை இனிஷியேட் பண்ணி வாங்கி தரதுக்கும் அண்ட் எவ்ரிதிங் வில் பி ஹெல்ப் ஃப்ரம் ஆர் எண்ட். அண்ட் ரெனிவல் அசிஸ்டன்ஸ். ஸோ ரெனிவல் அசிஸ்டன்ஸ் பொறுத்தவரைக்கும் எவ்ரி இயர் யுவர் பாலிசி வில் பி கெட்டிங் ரெனியூட் அண்ட் தெர் ஆர் சம் டைம்ஸ் நீங்க வந்து மந்த்லி பேமெண்ட்டோ, இல்ல வந்து ஹால்ஃப் இயர்லி பேமெண்ட்டோ வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த ரெனிவல் டேட்ட நீங்க மறக்கிறதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. M2Wல வி ஹெல்ப் யூ டு ஹேவ் அ ஃபிக்ஸ்ட் ரிமைண்டர் ஆன் your renewal dates. So, year monthly, and then the yearly renewal reminders will be sent from our end so that you don't skip your premium payment and then you keep your policy active. அந்த இதுக்கு நாங்க வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் வி ஆல்சோ ஹெல்ப் இன் ஷெட்யூலிங் யுவர் ஆனுவல் ஹெல்த் செக்கப். ஸோ ஆனுவல் ஹெல்த் செக்கப் பொறுத்தவரைக்கும் சில பாலிசிஸ்ல உங்களுக்கு வந்து ஆனுவல் ஹெல்த் செக்கப் வந்து அவைலபிளா இருக்கும். அண்ட் சில பாலிசிஸ்ல வந்து அது வந்து ஆட் ஆன் ஆப்ஷனா இருக்கும். இஃப் யூ ஆர் ஆப்டிங் ஃபார் தட் ஆப்ஷன், so we will help you out on that grounds also. So where we will schedule you annual health checkup. So where நீங்க வந்து உங்களோட annual செக்கப்க்கு வந்து போறதுக்கோ, அண்ட் அதுல என்னென்ன டெஸ்ட் கவர்டா இருக்கு, இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, and then உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்திலாம் we will just get in touch with you. அண்ட் அகைன் வந்து கிளைம் சப்போர்ட்க்கும் நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம். ஸோ வேர் கிளைம் சப்போர்ட் பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு போறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க எங்களுக்கு ப்ரியராவே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல வில் ஹெல்ப் யூ ஆன் கிரவுண்ட்ஸ் வேர் நீங்க போற ஹாஸ்பிட்டல் உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசியோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா? இல்ல அது வந்து இல்லையா? அதுக்கு வந்து உங்களுக்கு கேஷ்லெஸ் கிளைம் கிடைக்குமா? இல்ல ரீஇம்பர்ஸ்மென்ட் கிடைக்குமாங்கிறத பொறுத்து, அத டிசைட் பண்ணி உங்களுக்கு கிளைம் எப்படி இருக்குங்கிறதையும் நாங்க வந்து சொல்லிடுவோம். அண்ட் இஃப் தேர் ஆர் எனி லிமிட்ஸ் அகைன் இப்போ கேட்ராக்ட் சர்ஜரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு சம்டைம்ஸ் வந்து லிமிட்ஸ் இருக்கும். அதுக்கு வெயிட்டிங் பீரியடும் இருக்கும். ஸோ இப்போ இந்த பாலிசில நீங்க பண்ண போற சர்ஜரி ஆர் பண்ண போற ட்ரீட்மெண்ட் வந்து அந்த வெயிட்டிங் பீரியட் கிராஸ் ஆயிடுச்சா? ஆர் அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு கிளைம் வந்து ப்ராசஸ் ஆகும் அப்படின்றத பத்தி வில் ஜஸ்ட் ஹெல்ப் யூ அவுட். அண்ட் உங்களுக்கு சம்டைம்ஸ் இன் எனி ஹிண்ட்ரன்ஸ் இப்போ வந்து வென் யூ ஹேவ் அ லீகல் அதாவது நீங்க வந்து சரியா பாலிசி எடுத்து, அக்யூரேட்டா பாலிசி பண்ணிட்டு அண்ட் தென் த company is rejecting claim with no relation with IRDA regulations. அதாவது IRDA regulations வந்து அவங்க மீறி ஏதாச்சும் ஒரு கிளைம் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த மாரி சிச்சுவேஷன்ல we help you to fight back against the insurance provider also. So this also is a like a service that we provide to our valuable clients. And we also review your policies and provide guidance on your policies also. So உங்களோட கரண்ட் பாலிசி சே நீங்க ஒரு 5 லேக் சம் அஷ்யூர்ட்ல நீங்க வந்து ஒரு பாலிசி வச்சிருக்கீங்க ஃபார் ஃபேமிலி ஆஃப் 4 விச் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி அப்படிங்கிற பட்சத்துல, we will help you to increase your sum assured. நீங்க அத எப்படி இன்கிரீஸ் பண்ணணும்? அதே பாலிசில நீங்க ரீட்டெயின் ஆகலாமா? இல்லையா? நீங்க போர்ட் பண்ணணுமா? இல்ல ஃப்ரெஷ் பாலிசி எடுக்கணுமா? இல்ல உங்களோட பாலிசில இருந்து ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளா இல்ல. அண்ட் தேர் ஆர் மெனி பெட்டர் பாலிசிஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட்டுங்கும்போது, அதுக்கு நீங்க மைக்ரேட் பண்ணி ஒரு பாலிசிலருந்து இன்னொரு பாலிசிக்கு நீங்க இன்டர்னலாவே உங்களோட இப்ப சே லைக் ஐசிஐசிஐல நீங்க வந்து ரொம்ப இயர்லியரா இருந்து ஒரு பாலிசி வச்சிருக்கீங்க. அண்ட் நவ் ஆன் டைம்ஸ் இந்த பாலிசி வந்து கொஞ்சம் பெட்டர் ஃபீச்சர்ஸோட வேற பாலிசி அவைலபிளா இருக்கு அப்படின்னா, நீங்க மைக்ரேட் பண்ணணுமா? இல்ல வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷாவே பாலிசி எடுத்துக்கணுமா? அப்படின்றது எல்லாத்துக்கும் நாங்க வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் டெர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும், தேர் ஆர் சம் கேஸஸ் வேர் கிளைம்ஸ் எண்ட் அப் இன் யூலிப் பாலிசிஸ் வேர் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் 2மே கம்பைன் ஆகி, ஆ அது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் லோவரா குடுத்துட்டு, அது உங்களோட மணி கொஞ்சம் ரிஸ்க் பண்ற மாரியும் சம்டைம்ஸ் சிச்சுவேஷன் எண்ட் ஆயிடும். ஸோ யூலிப் அண்ட் என்டோமென்ட் பிளான்ஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இது அம் கன்டின்யூ பண்றதா, இல்ல வந்து சரண்டர் பண்ணிடுறதா அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் வி ஜஸ்ட் கிவ். And then we also have a personal relationship manager. So where these people help access a bridge between you and the insurance provider. So உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அத நீங்களே தனியா ஹேண்டில் பண்ண போகும்போது, இட் மைட் சீம் டிஃபிகல்ட் ஃபார் யூ. ஸோ வேர் நீங்க வந்து மல்டிபிள் ஃபாலோ அப்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். அண்ட் தென் யூ வில் எண்ட் அப் இன் அ லைக் இவங்க என்ன பேசுறாங்க, லைக் மேபி இஃப் தே ஆர் ஆன்சரிங் யூ இன் லைக் ஹைலி டெக்னிக்கல் டெர்ம்ஸ் அண்ட் தென் யூ ஃபீல் லைக் நோ ஐ டோன்ட் கெட் இட் அப்படின்ற மாரி ரீசனும் ஒரு I don't understand what are the grounds that they are rejecting my policy or like why aren't they supporting அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னா, இல்ல you feel like you wanted to fight back அப்படின்ற சிச்சுவேஷன்ல when you do it alone,
you might feel it difficult. And where when there is a relationship manager, you will have a smooth processing with the insurance provider. And finally, so here I would like to show our business, and like we have like 500 plus happy clients. So even 500 plus clients வந்து எங்க கிட்ட இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. So like the firm started in the year 2018. So அங்க இருந்து over 500 clients வந்து நாங்க இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். And we have settling more number of claims that has come to us. And the clients are happy with the service that we are providing. Also, we we give them the right and accurate guidance in selecting the policy. So வந்து ஒரு பாலிசி வந்து இது அவைலபிளா இருக்குங்கிறதுக்காக குடுக்காம, அந்த பாலிசி ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி, அண்ட் வி ஆல்சோ டேக் இன் குட் பாலிசிஸ். இப்போ ஏதாச்சும் ஒரு ஒரு நல்ல பாலிசி அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. அண்ட் தென் வி டோன்ட் ஹேவ் தெம் வித் திஸ் அப்படிங்கிற பட்சத்துல வி கெட் தெம் இன் டை அப் ஆல்சோ. ஸோ வி பேசிக்லி ஒர்க் ஆன் கிளைண்ட்ஸ் preference. So say for instance, we have got into tie up with HDFC Ergo because Ergo is something which is felt better, and then our features எல்லாமே clients felt like it is so good, and then we wanted to be taken with you அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால we got into tie up with them. So yeah, so we are like completely oriented on clients, and we don't work on commission basis. So பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா எந்த பாலிசி பெட்டரா இருக்கு, எந்த ப்ரொவைடரோட சர்வீஸ் பெட்டரா இருக்குங்கிறத பொறுத்து தான் எங்களோட பாலிசிஸ் எல்லாமே இருக்குமே தவிர்த்து we don't work on commissions that we receive. And in the service provide பண்ற எதுக்குமே we don't charge anything from the client, and the service that we are providing is completely uh, on a service basis for our valuable M2W clients. And yeah, that's the end of the webinar. So if you have any doubts, you can just ping it in chat box. Let's discuss. So yeah, there are some questions in chat box already. So let me answer these questions first. Yeah, co-payment. Mr. Damodaran has asked a question like co-payment decreases premium amount, right? Yes, obviously. So when you have a co-payment in your policy, you will have a reduction in premium. So say for instance, in case where you have to pay 19,000 for a premium, you will end up paying 15,000 or something like closer to that. So where what will happen is that when you have to bear a hospitalization cost, let's take an example of your hospitalization bill comes around 1 lakh, and then you have a 10% of copay. So the 10,000 should be back from your pocket, and you have to pay the amount, and then the remaining 19,000 will be settled from hospital's end. So as your premium increases, also you will have to face this money paying from your pocket thing also. So Mr. Eseki Raja has asked a question. 4-member family, 20 lakh, how much monthly premium? Sir, I'll just leave you my WhatsApp number to this chat. So you can just ping me, and then I will get back to you on how much will the premium cost. Because for every individual, the premium is different. Why? Because there are some age factors and other things, like your locations and thing. So we have to work on that, sir. Yeah, Mr. Vijaya Hemalata has asked a question. Okay, sorry. Miss Vijaya Hemalata. So, if I had a health condition and I got fully cured before 3 years, do I have to declare that? Will I have to pay additional premium? Definitely, I have to declare that, ma'am. So, any pre-existing disease, like it might be even in 5 years ago, also you have to declare that. So, it is advisable for you to declare. So, even typhoid. So, if you declare it, you will have a better coverage, and then you will still end up in waiting period. So for pre-existing disease, like it varies from 2 to 3 years depending on the companies and the policies that you are taking. And additional premium is based on what kind of disease you have specifically. So
These includes like say for instance if you have diabetics and then the range of diabetics is so high and in that scenarios you will end up in higher premium and sometimes it is also due to your BMI. Sometimes people being obese or sometimes people being underweight may end up in having a additional premium payment. So basically loading. So Mr. Ravi Shankar has asked portability. So, sir, you can port your policy. So, basically, you can port a policy from your existing provider to a different insurance provider, but you have to have minimum 1 month of gap when you port your policy. So, before your annual date, you have to approach us by 45 days or 30 days to process porting it. So, you can also ping to that number. I will get in touch with you and we can discuss regarding the porting it. Okay. If forgot to disclose pre-existing disease, policy after 4 years, will it cover? Again, sir, there is a clause by IRDA regulation. So where any policies that have crossed 5 years of non-disclosure of pre-existing disease, that is, if you have taken a policy where you haven't disclosed uh, any pre-existing disease that you already had, in that scenarios, if you have crossed the time span of 5 years, like this is like regarding the new regime that the IRDA has brought now, you need not worry on claims, and the insurance provider has to give the claim. They can't reject it, basically. So which is the best insurance company for persons resident in Tamil Nadu and Kerala? So the best insurance, there is nothing like best insurance. There is something that based on the policies and features we can recommend on which is something good. So I would recommend ICICI Lombard and then Tata AIG and I would also highly recommend HDFC ERGO. So these three policies are performing well in Tamil Nadu and Kerala. And also they have a good network hospital. So around like all these hospitals, all these insurance providers have like around 15,000 plus network hospitals. So which is basically a good term for you to have. So yeah, Mr. Shankar has asked, I am an NRI from Iraq. It is difficult for me to get a term insurance. Can I thought help us and get it mail for age 40? So please do ping me into that number, sir. So basically for term insurance, we have to calculate your HLV, so which is human life valuation. So to figure out how much some assured is required for you in terms insurance. And then we like as you are an NRA, so there are some list that countries are some countries will be in blacklisted countries. So I have to check whether Iraq is a blacklisted country, and then I will get back to you on that matter. So please do ping me in that number. Thank you. Mr. Bala has asked, I have under 18 BMI. Can I get a term insurance? Sir, again, as I said, like your BMI is so low, um, you might end up paying a higher premium for your term insurance, basically because you are underweight. Again, this varies from case to case. If you follow some proper diet and then you could work out on your health, and then if you take a health insurance, that will be more helpful. Or if you're okay with taking an policy with the loading, that is also fine, sir. But again, age plays a main factor here. So we would recommend you to discuss with this. So we'll help you on how things can work, sir. So if you have some time span, like okay, if you take it in a delay, you can work on yourself and then you can initiate a term plan. If you feel like the loading doesn't matters me more, you can take a term plan now, sir. How about top-up insurance in health insurance? So basically, Mr. Aruna Manika Vasanam, so in health insurance, so you would recommend a top-up plan where in scenarios where your base policies gets exhausted, you will need a top-up plan. So basically, how this works is when you take a base policy for 10 lakhs and then your medical bills come for around 12 lakhs or 13 lakhs in a single hospitalization, where you will have to pay amount of 2 to 3 lakhs that comes additional from your pocket. If you have a super top up at the deductibles of 10 lakhs and any amount that is beyond the base policy will be covered in the top up policy. So that is also recommended for one to have. And then the sum assured is again like you can avail up to 1 crore, and in ICC you have till 3 crores, and it is up to your requirement and your needs. We can decide on that also. So some can have a base policy of 20 lakhs and then a top up of 1 crore, and some might end up in 50 lakhs base and then 1 crore top up. So yeah, this works that way. So Mohan P has asked,
Where can I get cashless claims? Recently, everywhere. First, I need to pay. Afterward, I claim it is hectic process. So basically, cashless claim is where if you get a claim processed or if you're getting hospitalized in the network hospitals. So basically, say for instance, um, in ICC, Apollo is in the network hospital. So if you get hospitalized in Apollo, you will be treated in that, and then the process will be completely cashless, and then the internal department for the hospital and then the insurance provider will get in touch, and then they will process the policy claim settlement, and we will not go and get into like we did not break our heads in the policy claim. Whereas in case of reinvestment, it is quite a difficult process for you to do, and that is why we help in getting it done, sir. Yeah. Uh, what about Manipal Chinga insurance? So, sir, if you want to know about the review, we have to work on a little bit on Manipal policy, and then I'll just get back to you. You can also drop a message to that number. I'll just get back to you. So pension plan, we can take LIC insurance company. Mr. Shampanadan has asked this question. So in LIC, there is one drawback that we see, sir. So basically, every sum assured that LIC provides is so less, and then the premium amount that you pay is little bit higher than what they are giving you as a coverage. So in case of LIC, so where you will end up paying a higher premium, and then the pension plan will again based on the plan and how it works, the variations will work. Sir. So if you have any plan suggestions, so you can just drop it here, and then I'll just go through it, and then I'll just give you back the recommendations. So you can also drop a message into that number. So Ravi Shankar, you have not mentioned Star Health Insurance. So basically, Star Health Insurance is a good provider, but then uh, their rejection in claims are becoming higher than earlier thing. So we feel like there are many other providers in the market, and then we also feel like new policies in this are like they have like we have faced many claim settlement issue with Star, and well in overall Indian level, Star Health has a good claim settlement ratio, and then they have a good policy also. But again, on the networking hospital, and then on certain grounds, we aren't recommending Star as much as other companies as of now. Insurance policy we can consider as an investment. Sir, we don't recommend you to consider an insurance as an investment, sir. So basically, in term plans where you have to pay like for a return of premium plans and all these things, you will have to end up paying a policy for the double the base premium. So say for instance, for a sum assured of 1 crore, if you have to pay, let's assume 20,000 is your base premium that you have to pay for 1 crore. Whereas on a return of premium plan, you will end up paying 40,000, and then the returns that comes after 20 years or 30 years where the policy gets matured, with the inflation adjusted amount will be so less that it matters nothing. So this is how it works. So end of the day, the amount that you pay is not a better investment because it doesn't grow. Whereas if you have like an investment idea, or if you feel like you want your money to grow, it is advisable for you to start an investment with the same amount. So say for instance, as I said, like if you have like 1 crore sum assured, and then if you take a base premium for a no return of premium plan, and then you can just start an investment with the 20,000, like the amount which you have to pay increased into an investment, so which will give you an approximately a 12% of returns, which will over a span you will have a growth in the money. So that is better to choose an investment or a plan or in insurance. So you you have to take it in two different phases. So investment is a separate path, and insurance is a separate path. Your insurance should protect your investment, and both shouldn't be combined. So how the claim settlement ratio of Star? So claim settlement ratio of Star is above 90 percentage. So I guess it's 90 3 or 95, I guess so, sir. So three health insurance I have mentioned. So sir, the three health insurance that I have mentioned is that's the best working
insurance in Tamil Nadu and Kerala. So while porting the policy, waiting period of policy is considered. So basically, while porting a health insurance policy, you don't have waiting period of any pre-existing disease. So for that, you will have to pay an extra premium. So basically, your previous policy would have costed you around like let's say it's 16,000, and then the new policy you will have an increase in base premium. Like year on year, there is a revision in the premium, and but you will end up paying like around 20,000 or and higher sum for porting, because already you had a like you have taken the waiting period in the you have exhausted the waiting limitations in your previous policy, so you will not have any further waiting period in the porting. And initially you will have a 30 days of waiting period where you will, this is also considered as a free period, or where you, if you're not satisfied with the policy, you can surrender. Like this applies to every policy. So even if you port, you will have like initial waiting period. So Kotak Health Insurance, is it good? So I have to go through the health Kotak Health Insurance because we are not in tie-up with them. So yeah, we have to review the policies, and specifically there are like many other policies in it. And if you could specify on what policy you would like to know, I'll just work on that and then I'll get back soon. So New India Health Insurance is good. So New India is like a government policy where they have like many conditions and limitations as well. So we worked for a client. So we are not in tie-up with New India, but then um, the sum assured that they provide, and then the premium that they are charging is a little bit high, and then the coverage of thing, and then they don't have restoration benefit in it. So there are some drawbacks in New India Health Insurance. So name of three health insurance providers. So as I said, like ICICI, Lombard, Tata AIG, and then HDFC Ergo are working great in Tamil Nadu, like in southern regions. So they have good network hospital, and then they have a good claim settlement ratio. Yeah, is there any other questions? Better to go for HDFC Ergo. So again, it is based on your requirements, sir. So say for instance, how we suggest a product or a policy is that, so we first see on your zone. So we first see if you are in a rural or like in like urban or wherever you are located, we see that parameter as best. So in Tier 3 cities, இப்போ தென்காசி இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது. அந்த பாராமீட்டர வச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஹெல்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜாஸ்தி. ஏன்னா, ஸ்டார் ஹெல்த்தோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்பவே அதிகம். ஆ ஸோ அவங்க வந்து அங்க ரீச் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எந்த ஜோன்ல இருக்கீங்கங்கிறத பொறுத்து, அப்போ உங்களோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அங்க எவ்வளோ ப்ரிடாமினன்ட்டா இருக்கு அப்படின்றத பொறுத்தும் வி ஃபிக்ஸ். அகைன் 2வது பாராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சம் அஷ்யூர்ட்க்கு எவ்ளோ பிரீமியம் நீங்க பே பண்ற மாரி வருது. அந்த பிரீமியம் வந்து உங்களுக்கு ஓகேவா? அந்த பிரீமியம் அமௌண்ட் வந்து இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் எவ்ரி இயர் இட் சேஞ்சஸ். ஸோ லாங்கர் ரன்ல அந்த பிரீமியம் வந்து எடுத்துக்கிறதுக்கு ஓகேவா? அந்த பாலிசியோட ஃபீச்சர்ஸ் அகைன். ஸோ இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து பாலிசி எடுக்க போறவங்களுக்கு யாருக்காச்சும் டயபெட்டிக்ஸ் இருக்குனாலோ, இல்ல வந்து லைக் ஏதோ ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்கு அப்டின்னா, அந்த பாலிசி அந்த புரொவைடர் வந்து கவர் பண்ணலாம். இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐசிசிஐ பொறுத்தவரைக்கும் டியூபர்குலோசிஸ் வந்து கவர் பண்ண மாட்டாங்க. நெறைய காமனாவே வந்து பார்த்தீங்கன்னா, டியூபர்குலோசிஸ் வந்து நெறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த தே டோன்ட் டேக் இன் டியூபர்குலோசிஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்ல இருக்கிறப்போ, அந்த இன்சூர்ட் பெர்சன் வந்து பாலிசிக்குள்ள எடுத்துக்க மாட்டாங்க. வேறஸ் டாட்டா பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் குடுக்குறோம் அப்டின்னா, ஆன் சர்டன் கிரவுண்ட்ஸ் அது எப்போ வந்துச்சு, அது ரிலாப்ஸ் எதுவுமே இல்ல அப்டின்னு சொன்னா, அதுக்கப்புறம் வந்து ஆ அத பொறுத்தவரைக்கும் அந்த அந்த கிரவுண்ட்ஸ் அவங்க எடுத்துட்டு தே வில் ஜஸ்ட் கிவ் யூ a பாலிசி. ஸோ there are various factors on which we would recommend a policy. It is not like just like that நாங்க வந்து HDFC Ergo சஜெஸ்ட் பண்றோம். ஜஸ்ட் லைக் தட் ஐசிஐசிஐ சஜெஸ்ட் பண்றோம்னு கிடையாது.
உங்களுக்கு இருக்க கண்டிஷன், நீங்க எங்க லொகேட் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு அந்த பிரீமியம் எல்லாம் ஓகேவா? அந்த ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பாராமீட்டர்ஸ் வச்சு தான் நாங்க வந்து அத டிசைட் பண்றோம். இட் இஸ் நாட் அண்ட் அகைன் எண்ட் ஆஃப் த டே வி கெட் பேக் டு யூ அண்ட் we'll just ask you if it is okay for you to proceed with the policy also. So without the consent of the client, we don't just like that initiate the policy. As I said, we don't work on commission based also. It's completely like 100% it is like for the sake of claims and how it will do a betterment for the clients. As you all know, NPW வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இது மைல்ஸ்டோன்ஸ் டூ வெல்த்ங்கிறது வந்து இட் ஃபோக்கஸஸ் ஆன் கிரியேட்டிங் யுவர் அசெட்ஸ். ஸோ வந்து அதுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் செட்பேக்கா வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிஸோ, இல்ல ஏதோ எனி ரிஸ்க் ஆஃப் லாஸ் ஆர் சம்திங் ஷுடன்ட் பி அ காஸ் ஃபார் யூ டூ அ லைக் ஒரு ஹிண்ட்ரன்ஸ் அது இருந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க ஃபோக்கஸ் பண்ணனால, இட் இஸ் லைக் கம்ப்ளீட்லி சர்விஸ் பேஸ்ட் அண்ட் தென் வி ஃபோக்கஸ் ஆன் கிளைண்ட்ஸ் மோர் தென் எனிதிங் எல்ஸ். ஓகே. So, Narayana Kannan Alagar Swami has asked a question. Based on your fitness activity, is there any policy giving benefits by tracking? So, in ICICI வந்து பார்த்தீங்கன்னா, there is an option called VFit. So, நீங்க ஒரு நாளைக்கு எவ்ளோ நடக்கிறீங்கங்கிறத பொறுத்து, they will give you like certain discounts on the premium. So, அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. So, that is something which you can opt with. So from Star, I am in Kumbakonam. So on கும்பகோணம்ல எவ்ளோ நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இருக்குங்கிறத பொறுத்து we can decide on whether to proceed or how it. Again, Star பொறுத்தவரைக்கும் they have like n number of policies and they are also working good. If you feel like you want to get into Star, we can help you in that also. Sir. We also help you in getting the claim settlement and we have done many also. So yeah, Tata AIG in Ahmedabad stopped cashless. So not sure on this matter, sir. So I'll just check it with the Tata AIG team and then I'll get back on this also. So maybe on certain hospitals or like based on things that this would have happened, I'll just confirm with the team and then get back on this, sir. And obviously, there might be some cases like where there are some rumors or things related to insurance providers. Like இப்போ கூட ரீசெண்டா ஒரு அலிகேஷன் ஸ்டார் மேல பயங்கரமா வந்தது தட் தே ஆர் நாட் சேஃபர் அண்ட் தென் தேர் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லிட்டு பட் தென் அவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இஸ் இஸ் ஆக்சுவலி குட் பேஸ்ட் ஆன் தியர் லைக் எப்படி சொல்றது அவங்களோட நம்பர் ஆஃப் கிளைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாலயே வந்து டாப் ரேங்கிங் கிளைம்ஸ் பேஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஹெல்த் தான். அதுக்கு அடுத்து வந்து HDFC இருக்கும். ஸோ இவங்க 2 பேரோட பிரசன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் இதுல வந்து ப்ரிடாமினன்ட்டா இருக்கு. ஸோ அவங்களோட ஓவரால் கிளையன்ட் பேஸ்ல அவங்களுக்கு வந்து எவ்ளோ கிளைம்ஸ் வருது, அந்த வர்ற கிளைம்ஸ்ல அவங்க வந்து எவ்ளோ கிளைம் செட்டில் பண்றாங்கங்கிறது எல்லாமே வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அப்படி பார்க்கிறப்போ, அ Star is performing so good and அதுக்கு அடுத்தபடியா HDFC Ergo is performing good and then ICICI Lombard is performing good and then Tata is performing good. Like these are the rankings. So you can also see it in online. நீங்க அத செக் பண்ணி கூட பார்க்கலாம். Claim settlement ratio வந்து you can see it in ranks. So எந்த இது வந்து டாப்ல இருந்து லீஸ்ட் வரைக்கும் எவங்க எப்படி செட்டில் பண்றாங்க. ஸோ அவங்களோட சர்வீஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையும் நீங்களே கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யூ வில் ஹேவ் பெட்டர் கம்பேரிசன். ஸோ யாருகிட்ட நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே. Yeah, thank you so much, sir. Thank you so much. So any other queries? Yeah, thank you so much on this, sir. Yeah, thank you. So premium is high in which policy, sir? Yes, sir. Again, premium is based on your age and then zone, everything, as I said. There are different parameters. So again, to fix your premium. So sometimes due to your age, so your premium might be high, of course, and then sometimes due to your locations or any disease that you have. Yeah, yes, sir. So basically, previously they had like a age slab. So where
இனிஷியலி ஃப்ரம் த ஏஜ் கேட்டகரி ஆஃப் 0 டூ 18 தே ஹேட் அ பிரீமியம் இனிஷியலி. அப்புறம் வந்து 18 டூ 35க்கு ஒரு பிரீமியம் அந்த மாதிரி வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ் வரைக்கும் பிரீமியம் வந்து இவ்ளோன்னு சொல்லிட்டு அண்ட் வந்து அது எப்படி எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 18க்கு அப்புறம் ஒரு சடன் இன்கிரீஸ் ஆகும். 35க்கு அப்புறம் சடன் இன்கிரீஸ் ஆகும். ஸோ அந்த மாரி வச்சிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பிரீமியம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஆ நீங்க 18 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ரொம்ப உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்காது. ஒரு மாடரேட் சேஞ்சஸ் தான் இருக்கும். 18 டூ 19னா ஒரு சின்ன அமௌண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ 5 வருஷத்துக்கு சேர்த்து வச்சு இன்கிரீஸ் பண்றதுக்கு பதிலா, ஒவ்வொரு வருஷமும் சின்ன சின்னதா அவங்க இன்கிரீஸ் பண்ணிட்டு போறாங்க. இந்த இத வந்து லைக் சின்ஸ் லாஸ்ட் இயர் மெனி கம்பெனிஸ் ஹேவ் ஸ்டார்ட்டட் இம்ப்ளிமென்டிங். ஸோ எவ்ரி இயர் பிரீமியம் சேஞ்ச் ஆகுறதுங்கிறது வந்து வர ஆரம்பிச்சுருச்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும். டெர்ம் இன்சூரன்ஸ்ல வந்து ஒன்ஸ் ஃபிக்ஸ்ட் ஆனா ஃபிக்ஸ் தான். பட் டெர்ம் இன்சூரன்ஸ்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் அவங்களோட பேஸ் டெர்ம அவங்க மாத்திருவாங்க. இப்போ லைக் போன வருஷம் ஒரு 16 வயசு லெட்ஸ் டேக் திஸ் ஒரு லைக் 2024ல ஒரு 21 வயசு பெர்சன் வந்து அ ஒரு ரூ. 6,000 பிரீமியம் பே பண்றாங்க அப்டின்னா, 2025ல அதே 21% வந்து 7,000 பிரீமியம் பே பண்ற மாரி இருக்கலாம். அதே 2026ல 7,500 இல்ல வந்து 8,000 அது மாறலாம். அகைன் கேஸ் டூ கேஸ் வந்து நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து சொன்னேன், உங்களோட பிரீமியம் வந்து உங்களுக்கு வந்து கன்வின்சிங்கா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில யூ வில் ஃபீல் லைக் யூ ஆர் பேயிங் அ ஹியூஜ் சம் டூ த பிரீமியம். பிரீமியம்க்கு நீங்க பே பண்றீங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு அது பர்டனா இருக்கக்கூடாது. எண்ட் ஆஃப் த டே. ஸோ தட் இஸ் ஹவ் யுவர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஷுட் பி பிளான்ட் சார். தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ. So I guess it is time for us to end the meet. If you have any other questions or query, you can just drop a message to that number that has been shared. I will get in touch with you and then I'll just solve any other questions that you have. Yeah, thank you so much, sir. Thank you so much.